எல்லோருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி ஒரு சூப்பரான ஸ்வீட்டு கிக் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இந்த நியூ இயருக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியாக நம்ம லைஃப்பை லீட் பண்ணி எடுத்துகிட்டு போகலாம். ஃபஸ்ட்டு ஜூஸ், அதுக்கப்புறம் சாலடு. இந்த நியூ இயருக்கு நீங்கள் நினச்சது எல்லாமே நடக்கணும்னு அந்த ஆண்டவனை வேண்டி நம்ம லாக்குள்ளே போகலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஹெல்த்தியாக ஒரு ஜூஸ் குடிச்சிடலாம் வாங்க. அதுக்கு ஒரு 2 நெல்லிக்காய் எடுத்திருக்கேன். இந்த நெல்லிக்காயில் கொலாஜன் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம தோலில் வர சுருக்கத்தை அவாய்ட் பண்ணும். ஏன்னா அதில் விட்டமின் சி அதிகமாக இருக்கிறதுனால இம்யூனிட்டி கூட இன்க்ரீஸ் பண்ணும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மாதுளம்பழம். இது பிளட் இல்லாதவங்களுக்கு பிளட்டு இன்க்ரீஸ் பண்ணும். அது இல்லாமல் கர்ப்பப்பையை நல்லா ஸ்ட்ராங்காக வச்சுருக்கும். இதில் புனி கொலாஜன்ன்ற ஒரு பயோட்டிக் காம்பவுண்ட் இருக்கிறதுனால தோலில் சுருக்கம் அதிகமாக வராமல் தோல் மினுமினு பளபளன்னு இருக்கும். நெக்ஸ்ட்டு கருப்பு திராட்சை. இதில் ரெஸ்பிட்டரால்ன்ற ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கிறதுனால நம்ம வெயிலில் போகிறோன்னு வச்சுக்கோங்க, நம்மளுக்கு தோலில் இருக்கிற ஃபைன் லைன்ஸ் எல்லாம் கம்மி பண்ணும். யூவி ரேடியேஷனில் நம்மளுக்கு லைன்ஸ் எல்லாம் வரும் இல்லையா, அந்த டார்க்னஸ் அதெல்லாம் வராமல் நம்மளுக்கு கம்மி பண்ணும். இந்த கால்சியம் அதிகமாக இருக்கிற எள்ளில் செசாமையும் செசாமல், அதுக்கப்புறம் விட்டமின் இ இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா நம்ம தோலை நல்லா அழகாக மினுமினுன்னு பளபளன்னு வச்சுருக்கும். இது தோலுக்கு உண்டான ஜூஸு அண்ட் இது எல்லாமே நம்ம பிளட் சர்க்குலேஷனை நல்லா இன்க்ரீஸ் பண்ணும். இது எல்லாத்தையும் நான் மிக்சியில் போட்டு நல்லா ஃபைனாக அரைச்சிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபில்டர் பண்ணிட்டேன். இது நான் சொல்கிற மெஷர்மெண்ட் பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு 1.5 டம்ளர் வந்துச்சு இந்த ஜூஸு. இந்த ஜூஸ் பார்த்திங்கன்னா எங்கள் ஹஸ்பண்டுக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு ஜூஸ் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. ஸோ அகெயின் ஒரு 2 ஆரஞ்சு மட்டும் எடுத்து கட் பண்ணி மிக்சியில் லைட்டாக டிர் பண்ணி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபில்டர் பண்ணிவிட்டு இந்த ஜூஸோடு அது கூட மிக்ஸ் பண்ணி குடிச்சிட்டேன். இது ஆரஞ்சில் விட்டமின் சி அதிகமாக இருக்கிறதுனால தோல் நல்லா பளபளன்னு மின்னும். பார்த்திங்கன்னா இது சீடை கொஞ்சம் இல்லாமல் அடிச்சுக்கோங்க, இல்லைன்னா கொஞ்சம் கசப்பாயிடும். இது எம்டி ஸ்டொமக்கில் குடிக்கும்போது இந்த நாள் ஃபுல்லாக ஆக்டிவாக இருப்பீங்க. இதுக்கப்புறம் இட்லி தோசை சாப்பிட்ணுன்னு அந்த எண்ணமே இருக்காது. ஒரு டே ஃபுல்லாக அப்படியே ஃபில்லிங்காக இருக்கும் வயிறு. அவ்வளோ நல்லது. இந்த ஜூஸ் குடிச்சிங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த நியூ இயருக்கு பார்த்திங்கன்னா ஸ்வீட் செய்யலான்னு சொல்லிட்டு ஒரு கப்பு நான் பாசிப்பருப்பு, அதாவது பச்சை பயிர்லேருந்து உடைக்கிறதுன பாசிப்பருப்பு. ஸோ நான் அதை முழுசாகவே பச்சை பயிராக எடுத்துட்டேன். ஒரு கப்பு பச்சை பயிர் எடுத்துகிட்டு நல்லா ஒரு 7 மினிட்ஸ் பார்த்திங்கன்னா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கிட்டேன். 7 மினிட்ஸ் ட்ரை ரோஸ்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இந்த பச்சை கலரில் இருக்கிற கிரெயின்ஸ்லாம் லைட் ப்ரௌனாக ஸ்டார்ட் ஆகும். இந்த மாதிரி கலர் வந்ததுக்கப்புறம் இதை நல்லா ஆற வச்சுக்கிட்டேன். அது கூட பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தேங்காய் தோல் சீவி பீஸாக கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். இது முந்தின நாள் நைட்டு இது பண்ணியிருந்தேன். இந்த இந்த ஸ்வீட்டுக்கு உண்டான ஃப்ரை பண்ணி வச்சுட்டேன். 12 o'clock ஸ்வீட் செய்யலான்னு பார்த்தேன். அதுக்குள்ளே இந்த பசங்க அட்டகாசம் தாங்க முடியல. வின்டர் ஹாலிடேஸ் அதிகமாக விட்டுட்டாங்க. அதாவது 10 days. ஃபஸ்ட்டு ஜூன் 2nd டே ஓப்பன் ஆகிற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறமா ஜூன் 5க்கு ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருந்தாங்க ஸ்கூலில். அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா ப்ராஜெக்ட் அதுக்கு கரெக்டாக கொடுத்துட்டாங்க. வேஸ்ட் மெட்டீரியலை கிளாக் பண்ணுற மாதிரி. இந்த பசங்க நியூ இயருக்கு எவ்வளோ ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க பாருங்கள். நம்மளும் இதே மாதிரியே இருந்திருக்கலாம்னு தோணுதில்ல உங்களுக்கு கூட. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மறுநாள் காலையில் தான் அந்த ஸ்வீட் பண்ணியிருந்தேன். ஏன்னா 12 o'clock ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் மிக்சிலாம் போட்டால் பக்கத்தில் சவுண்டு கேட்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கப்பு பாசிப்பயிறு, அது கூட 1/4 கப்பு தேங்காய், 3/4 கப்பு வெல்லம் போட்டிருந்தேன். இது எல்லாத்தையும் மிக்சியில் நல்லா கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சிட்டேன். இப்போ 1/2 கப்பு நெய் போட்டுட்டு அது கூட பார்த்திங்கன்னா கொஞ்சமாக சாப் பண்ண கேஷ்யூவும் பாதாமும் ஆட் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். இந்த பச்சை வாசனை போகணுன்னா கரெக்டாக ஒரு 7 to 10 minutes பார்த்திங்கன்னா ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம கலக்கிட்டே இருக்கணும். இந்த நெய் கூட இந்த பச்சை பயிறு, வெல்லம், அது கூட இந்த தேங்காய் கலக்கும்போது நம்மளுக்கு பச்சை ஸ்மெல் வராமல் இருக்கும். இது எல்லாத்தையும் போட்டு நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிகிட்டே வாங்க. இந்த பச்சை பயிறு அவ்வளோ நல்லது. பார்த்திங்கன்னா ரிச்சஸ்ட் ப்ரோட்டீன் எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த பச்சை பயிரில் தான் சொல்வேன். போன்ஸ் அவ்வளோ நல்லா ஸ்ட்ராங்காக வச்சுருக்கோம். அந்த காலத்தில் எங்கள் பாட்டி என்ன பண்ணுவாங்கன்னா இதில் சுழியம் செய்வாங்க.
நியூ இயருக்கு அதுக்கப்புறம் நல்ல நாள் என்னைக்கெல்லாம் வருதோ இல்லைன்னா நாங்கள் லீவுக்கு போயிருந்தாங்கன்னா அதை வந்து சூரியமாக செஞ்சுருப்பாங்க. சூப்பராக இருக்கும் டேஸ்ட். ஆனால் வந்து அது நம்ம இன்றைக்கி கூட அதுதான் செய்யலான்னு பார்த்தா அந்த மைதா செய்கிற மாதிரி இருக்கும். எதுக்கு நம்ம கொஞ்சம் ஹெல்த்தியாகவே சாப்பிட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாக மிக்சியில் அரைச்ச தண்ணியும் அதில் போட்டுட்டு அகெயின் வந்து நல்லா கலக்கிட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த பச்சை வாசனை போயிடும். அப்புறம் ஒரு டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணியிருந்தோம். ஆல்ரெடி நம்ம அரை கப்பு நெய் ஆட் பண்ணியிருக்கோம். இது வந்து ஆப்ஷனல் தான். இந்த ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா அந்த தேங்காயிலேயே ஆயில் செக்ரேட் ஆகும்ல, அதுவே வந்து நம்ம கலக்க லிபரேட் ஆகி வெளியே வரும். இங்கே பாருங்கள், லைட் ப்ரௌனாக இருந்துச்சு. இது கூட டார்க் ப்ரௌனாக வந்து கலக்கிட்டே இருக்கும்போது உங்களுக்கு வந்து பதம் மாறிட்டே வரும். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு கொஞ்சமாக கையில் எடுத்து பார்த்துட்டு இப்படி உருட்டு பாருங்கள். உருட்டி பார்க்கும்போது கோந்து மாதிரி வரும். அந்த மாதிரி டைமில் இப்போ பாருங்கள், ஃபுல்லாக நம்ம ஊற்றுனதெல்லாம் வந்து கக்கிடுச்சு பாருங்கள் நெய். அது கூட பார்த்திங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர் சேர்த்துட்டு அகெயின் வந்து அந்த நெய்லேயே போட்டு திருப்பி அதையும் கலக்கிட்டே வாங்க. கலக்கிட்டே வரும்போது பாருங்கள், இந்த அடி பிடிக்காமல் பேன்லேருந்து ஒட்டி வருது பாருங்கள். இப்படி பால் மாதிரி திரட்டி வர ஸ்டேஜில் வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா இப்படி எடுத்தோடனே பாருங்கள் தலை இருக்குது பாருங்கள். இந்த வந்து அல்வாவை வந்து சுட சுட சாப்பிடும்போது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். நாக்கில் வச்சோடனே கரையிற மாதிரி ஒரு சூப்பரான அல்வா. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது சுகரும் இல்லை, போன்ஸுக்கும் வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்கு, ஹெல்த்தி கூட. இப்படி கையில் வச்சு பாருங்கள் எவ்வளோ அழகாக வருது பாருங்கள். அல்வானா இப்படி இருக்கணும். அது கூட பார்த்திங்கன்னா நானும் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. இந்த ஸ்வீட்டை வந்து நீங்கள் நியூ இயருக்கு வந்து உங்கள் பசங்களுக்கு செஞ்சு கொடுத்தா ஹெல்த்துக்கும் போன்ஸ் நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். அது இல்லாமல் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சுகர் குழந்தைக்கு கொடுக்குற மாதிரி இல்லாமல் இருக்கும். அண்ட் மார்னிங் ஜூஸோடு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாலட் செய்யலான்னு சொல்லிட்டு ஒரு 2 கப்பு வேர்க்கடலை ஊற வச்சுருந்தேன். காஞ்ச வேர்க்கடலை நைட்டே ஊற வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் இப்போ பார்த்திங்கன்னா மொச்சக்காய் கொஞ்சம் இருந்துச்சு. சரி அது எதுக்கு வேஸ்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு அதையும் வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு 3லேருந்து 4 விசில் ஆட் பண்ணிட்டேன். கொஞ்சமாக கல்லுப்பு ஆட் பண்ணிக்கிட்டேன். கல்லுப்பு வந்து ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஹெல்த்தியாக சாப்பிட்ணுன்னா உப்பு இல்லாமல் சாப்பிடுங்க, ரொம்ப நல்லது. ஆனால் கொஞ்சம் நாக்குன்னு இருக்குல்ல, டேஸ்ட்டு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாக உப்பும் போட்டு ப்ரெஷர் குக்கரில் ஒரு 4லேருந்து 5 விசில் போட்டு எடுத்துட்டேன். இது கூட பார்த்திங்கன்னா குக்கும்பர் வந்து வாட்டர் கண்டென்ட் அதிகமாக இருக்கிறதுனால ஒரு குக்கும்பர் எடுத்துகிட்டு நல்லா தோலெல்லாம் சீவிட்டு பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் 2 கேரட் எடுத்திருக்கேன். இந்த கேரட் சாப்பிடாத பசங்களுக்கு கூட இதில் போட்டு கொடுத்துட்டிங்கன்னா கேரட் வந்து சாப்பிட்ருவாங்க. ஏன்னா கேரட் இருக்கிறதே தெரியாது. ஏன்னா அவ்வளோ ஃபைனாக வந்து சாப் பண்ணி அதில் மிக்ஸ் பண்ணிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் சாலடு. இந்த சாலட் ஒன்று சாப்பிட்டிங்கன்னா, நான் சொல்கிற சாலட் குவான்டிட்டி பார்த்திங்கன்னா 2 பேர் தாராளமாக சாப்பிட்லாம். கொஞ்சமாக சாப்பிட்றவங்கன்னா 3 பேருக்கு கூட கரெக்டாக இருக்கும். நல்லா தாராளமாக வயர் ஃபில்லிங்காக சாப்பிட்ணுன்னா 2 பேருக்கு உண்டான குவான்டிட்டி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த ஒரு குக்கும்பருன்றது இப்போ சப்போஸ் ஒருத்தருக்கு செய்யணுன்னா நீங்கள் ஒரு குக்கும்பரை ஆஃபாக கட் பண்ணி ஆஃப் குக்கும்பர் போட்டுக்கோங்க. 2 கேரட் வந்து நான் 2 பேருக்கு ஆட் பண்ணியிருக்கேன். அதில் வந்து கட் பண்ணிவிட்டு ஒரு கேரட்டை ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ தட் உங்களுக்கு வந்து குவான்டிட்டி வந்து கம்மியாயிடும். இந்த சாலட் வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி சாப்பிட்றது அந்த மாதிரிலாம் வச்சுக்காதீங்க. எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு சாப்பிடும் போது தான் அதோட சத்து வந்து நம்மளுக்கு கிடைக்கும். அதே மாதிரி இந்த குக்கும்பரும் கேரட்டும் நைட்டு வாங்கி வச்சுட்டு வெளியே வச்சு செய்யுங்க. ஃப்ரிட்ஜில் வச்சு செய்யும்போது அதோட நியூட்ரிஷன்ஸ் வந்து கம்மியாயிடும். அதே மாதிரி நல்லா ஃபஸ்ட்டே வந்து தோல் சீவறதுக்கு முன்னாடி நல்லா வந்து வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணும்போது அதோட சத்து நம்மளுக்கு கிடைக்கும். இப்போது இதுக்கு வந்து கொஞ்சம் சாட்டே தேவைன்னு சொல்லிட்டு ஒரு பச்சை மிளகா, ஒரு 4-5 கேஷ்யூ, அது கூட ஒரு கொத்தமல்லி போட்டு கொஞ்சமாக ஒரு கல்லுப்பு போட்டிருக்கேன். 1 கப்பு தயிர் போட்டு ஃபைனல் லெமன் ஒரு அரை லெமன் மட்டும் வந்து ஜூஸ் பிழிஞ்சு எடுத்துக்கிட்டேன். உஷாராக அந்த சீட்ஸை மட்டும் எடுத்துருங்க, இல்லைனா வந்து கசப்பு பயங்கரமாக இருக்கும். இது எல்லாத்தையும் போட்டு மிக்சியில் நல்லா பேஸ்ட் மாதிரி பண்ணிட்டு வந்துட்டேன். இப்போ வேர்க்கடலையும் மீன்வைல் நல்லா வந்து வெந்து போச்சு. இப்போ பார்த்திங்கன்னா குக்கும்பரும் கேரட்டை கட் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்கோம்ல இந்த சாட்டே அதையும் வந்து ஆட் பண்ணிவிட்டு நம்ம வேக வச்சுருந்த வேர்க்கடலையும் மொச்சையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு பவுல் ஃபுல்லாக வந்து ப்ளெயின் கர்டு ஆட் பண்ணியிருந்தேன். இது கூட பார்த்திங்கன்னா ஈவனாக மிக்ஸ் பண்ணும்போது இந்த பச்சை மிளகா, கொத்தமல்லி, அது கூட கேஷ்யூ ஆட் பண்ணும்போது டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும்.
உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் திக்காக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு 4-5 மக்கானா வந்து ரோஸ்ட் பண்ணி அந்த பேஸ்ட்டில் அரைக்கிறதுக்கு முன்னாடி இந்த மக்கானத்தில் போட்டு அரைச்சி பாருங்கள். என்கிட்ட மக்கானா இல்லை, ஸோ அதனால் நான் அப்படியே ஆட் பண்ணிட்டேன். அப்புறமா கொஞ்சமாக வந்து காஞ்ச திராட்சை, அது வந்து நம்ம ஆட் பண்ணும்போது நம்ம சாலட் சாப்பிட்றோம்ல, அப்போ வந்து அங்கும் இங்கும் கடிச்சு நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. ஸோ இந்த மாதிரி சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, வெயிட் லாஸ் பண்ணுறவங்க ஈஸியாக வெயிட் லாஸ் பண்ணலாம். நிறைய பேர் பட்னி இருந்து வெயிட் லாஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரிலாம் பண்ணாமல் இந்த மாதிரி கொஞ்சமாக கொத்தமல்லியும் மேலே தூவி சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட் அமிர்தம் மாதிரி இருக்கும். அண்ட் ஈவினிங் பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு, பெருமாள் கோயிலுக்கு தான் போயிட்டு வந்தேன். இந்த வ்ளாக் இதோட முடியுது. பிடிச்சிருந்தா லைக்கை தட்டி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.